பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றி நன்றி நன்றி. வல்லமை உள்ளவரே ஸ்தோத்திரம். பலமழை தெம்மை புது வழிகளில் நடத்திடும் தாரகம் நீரல்லவோ, தாரகம் நீரல்லவோ, தாரகம் நீரல்லவோ. தாரணியில் எமக்கு தயை புரிந்திடும் இயேசு நாயகன் நீரல்லவோ. இருவரொருமித்து என் நாமத்தில் கூடும் வேளை சமூகமளிப்பேன் என்றீரே, சமூகமளிப்பேன் என்றீரே, சமூகமளிப்பேன் என்றீரே. உம்மருள் வாக்கு போல அளித்தீரே, உம் சமூகம் உம்மை துதித்து மகிழ்வேன். பாவிகள் உமதண்டை பாவ உணர்வடைந்து தாகமுடன் அடைந்திட, தாகமுடன் அடைந்திட, தாகமுடன் அடைந்திட. நாவின் அறிக்கையினால் நவீன இதயம் பெற்று நசரேயனை பின் சென்றிட, மனம் அளித்தெம்மை புது வழிகளில் நடத்திட தாரகம் நீரல்லவோ. Turn your Bibles to Luke 4 verses 14 and 37. First let us read verse 14. லூக்கா 4:14. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிற்று. 37வது வசனம். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருந்த நாடுகளில் உள்ள இடங்களில் எல்லாம் பிரசித்தமாயிற்று. 14வது வசனத்திலே பார்க்கிறோம், அவருடைய கீர்த்தி பரம்பிற்று. 37ல அவருடைய கீர்த்தி பிரசித்தமாயிற்று என்று பார்க்கிறோம். We know that Jesus was obedient to his parents till the age of 30. அவருக்கு 30 வயதாகும் வரைக்கும் அவர் தம்முடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். லூக்கா 3வது அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம், அவர் ஞானஸ்நானம் எடுத்ததை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 3:21வது அதிகார வசனத்தில் ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவர் ஆனார். After his baptism, he was tested by he was taken into the wilderness and he was tested. He was tested 40 days in the wilderness. So we know that he was questioned by Satan. 3 விதமான சோதனைகள். He has to go through the test of lust of the flesh, lust of the eyes and pride of life. இந்த 3 சோதனைகளிலும் அவர் ஜெயித்தார் என்று பார்க்கிறோம். பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு 13வது வசனம், சில காலம் அவரை விட்டு விலகி போனான். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே என்று பார்க்கிறோம். Jesus comes back being filled with the power of the Holy Spirit. So we see here his ministry is not based on human strength but on divine empowerment. The Spirit always equips us for preaching, healing and miracles. That is what the Spirit did to Jesus also. ஆவியானுடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிற்று. When we say Galilee, it was a place of mixed culture and ordinary people. That shows that good news is open to all the people. He proved that the spiritual authority flows from obedience and victory over
sense. So when you want to do ministry, you must be backed by the spiritual authority. You must be ready to go through the period of fasting and prayer. அப்பொழுதுதான் நம்ம வந்து ஜெபத்திலையும் உபவாசத்திலையும் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் பலன் நமக்கு கிடைக்கும். 14வது வசனம் சொல்கிறது, பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே. இப்போ இந்த ஆவியின் பலனை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவானவரே ஆண்டவரே அப்பா அப்பா ஸ்தோத்திரம். ஞானஸ்நானம் பெற்றார் என்று பார்க்கிறோம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னும் ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்கள் ஆண்டவரை ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். அப்படி அவர்கள் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு ஜெபம் பண்ணும் பொழுது உண்மையாகவே வானம் எங்களுக்கு திறக்கப்படும். பெரிய காரியங்கள் ஆண்டவரே அப்பா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். மாத்திரமல்ல, ஜெபத்திலும் உபவாசத்திலும் இருந்து உம்முடைய பலத்தை பெற்றுக்கொண்டு ஊழியத்திலே ஆண்டவரே அற்புதங்கள் அடையாளங்கள் ஆண்டவரே சுகமளிக்கும் காரியங்கள் எல்லாவற்றையும் செய்ய அதன் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஊழியங்கள் நடந்தேற உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.